அப்பா, என் குழந்தை லக்ஷ்மியோட வயித்துல வளருது. மா, நான் சந்தேகப்பட்டது சரியாயிருச்சுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோடீஸ்வரிக்கு அருள் கிட்ட இருந்து போன் வந்துச்சுமா. அருள் கிட்ட இருந்தா? ஆமாமா. இப்ப நாம கரட்டுக்குள்ள மைதானத்துக்கு போனா எல்லா உண்மையும் கரெக்டா தெரிஞ்சிடும். அடிச்சு தூக்கு. பயமா? எனக்கான சிரிச்ச இப்ப அழற? ஏய் ஏய், சரி சரிடா. பாவ கணக்கு நம்ம தலைக்கு மேல ஏறிக்கிட்டே போகுதே. போனா போதுன்னு விட்டு வச்சா என்ன நரகத்துல தள்ளுறதுக்குன்னே இப்படி 2 பேரும் அடிபட்டு சாவுறீங்களே. இத பார், ஒரே அறதான் என்ன 10 மாசம் சுமந்து பெத்தவளே போயிட்டா. நீ யாரா என்ன மிரட்டுறதுக்கு? கேவலம் பணத்துக்காக 2 கொலை பண்ணிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தேன்னா நான் ஏன் இப்படி அனாவசியமா கொலை செய்யணும்? அருளு, உன்னை சாகடிக்கவும் எனக்கு மனசு வரல. விட்டு வச்சாலும் தொல்லை. I'm sorry, Arun. பணம் எவ்வளவு பணம் உனக்கு வேணுமா? உனக்கு 10%, எனக்கு 10%. ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாமா? பணம்
இன்னொன்னு அதான் அதான் அங்க இருக்கு. அம்மா பேக்மா. அந்த போனை கொடு. இந்த போன்ல தானே எல்லாத்தையும் வச்சு என்ன மிரட்டிட்டு இருந்த. இன்னொரு கார் கேட்டிருந்தனே, வர சொல்லியாச்சா? சொல்லியாச்சுமா, வந்துட்டு இருக்கு. சரி, எனக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. இத வச்சிடு. குடி. இந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த பண பைத்தியத்தை கொஞ்ச நாள் அடைச்சு வைங்க. சரிம்மா. பைத்தியம் தெளியலன்னா என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். தெளிஞ்சிருச்சுன்னா யோசிக்கவே யோசிக்காத, போட்டுரு. போட்டுறேம்மா. என் பேக் எடுத்துட்டு வா. வரட்டுமா? சரிங்கம்மா. எங்கிட்ட நிறைய இருக்கு. பணமா? வச்சுக்க. இதுவா? எனக்கு வேணாம், நீயே வச்சுக்க. ஏய், அருளு அருளு. சீக்கிரம். வெற்றி, நான் தூங்கிட்டேன். ஓ, எப்ப தூங்குனீங்க? 10 நிமிஷம் ஆச்சு. சரி, ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணலப்பா. அடி பாவி, புருஷனை கொண்டு வந்த பாலை நீயே குடிச்சிட்டியா? நீங்க தான் தூங்கிட்டீங்களே. இப்ப நான் கோவமா இருக்கேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு கிட்ட. அம்முக்குட்டி. ஒரு நிமிஷம். என் பொண்ணு கிட்ட சொல்ல போற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். குட்டிமா, உங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா, கவனமா கேட்டுக்கோ. என்ன? உங்க அம்மா என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவளை பத்தி நீ தெரிஞ்சுக்க. சும்மா இரு. நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ குறுக்க வராத, சரியா? சரி, பாருல. இப்படிதாம்மா உன் அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டா. உன் அப்பா இருக்கானே, அவன் ஒரு மடையன். உங்க அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல. படிக்காதவன் இல்லையா, அதான் கண்ணுக்கு நேரா என்ன நடக்குதோ அதுதான் உண்மைன்னு நம்பிடுறான். இப்ப கூட தப்பு பண்ணிட்டோமேன்னு மொத்த குடும்பமும் நில குலைஞ்சு போய் நின்னுடுச்சு. உங்க அம்மா தான் ஒவ்வொருத்தரையா சரி பண்ணா. உன் தாத்தா வாழ்க்கையில எப்பவோ நடந்த விஷயம் உன் பாட்டி மனசுல உறுத்தலா நின்னுச்சு. செடியில இருந்து பூ உதிர்ற மாதிரி
இயல்பா எல்லார் மனசுல இருந்தும் அதை எடுத்து எரிஞ்சிட்டா தெரியுமா? வெற்றி போதும். இந்த கதையெல்லாம் கேட்டு அவ தூங்கிட போறா. அப்புறம் அப்பா மாதிரி அவளும் தூங்க மூஞ்சி ஆயிட்டானா? என்ன எதுக்கு கண்ணுல தண்ணி? அன்னைக்குதான் எல்லாத்தையும் அழுது தீத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? இங்க பாருங்க, உங்க பொண்ணு நீங்க அழுறத பார்த்தா அவ சிரிக்க போறா. குட்டிமா, உங்க அப்பா சும்மா அழறாரு, நீ கண்டுக்காத என்ன? லக்ஷ்மி, அவளுக்கு எல்லாம் புரியும். கண்ணு, உன்கிட்ட இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்க அம்மாவுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நீ வந்துதான் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். முதல்ல எந்திரிங்க, எந்திரிங்க சொல்றேன். அவ என்ன ஃபாரின்ல படிச்சுட்டா இருக்கா? வந்த உடனே என்ன கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறதுக்கு. அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? இனிமே நீதாம்மா என் உசுரு. உன் வார்த்தைய நான் தட்ட மாட்டேன். அதான் பாத்தனே, தூங்கிட்டீங்களான்னு கேட்டா தூங்கிட்டேன்னு பொறுப்பா பதில் சொன்னீங்களே. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு உங்களுக்கு கொண்டு வந்த பாலை கூட நானே குடிச்சிட்டேன். ஆ? என் லக்ஷ்மியை பத்தி எனக்கு தெரியாதா? இது யாருக்கு? உங்களுக்கு தான். ஏய், என் பொண்ணுக்கு? உங்க பொண்ணு கேட்க மாட்டா, நீங்களே குடிங்க. இல்ல, அவ குடிக்கட்டும். அவ ஒண்ணும் கேட்க மாட்டா. குட்டிமா, நான் தான் உனக்கு ஏற்கனவே குடுத்துட்டேன்ல, அப்பா குடிக்கட்டும். குடிங்க குடிங்க. குடிச்சிட்டு தூங்கிடாதீங்க. நீ குடி. நான் தான் குடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, நீங்க குடிங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? அது வந்து அருளை தேடி போயிருந்தா அண்ணி. அருளையா? ஆமா அண்ணி, அவ இந்த பக்கம் ஒரு வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். யார் சொன்னாங்க? யார் சொன்னாலும் தேடி பாக்குற சூழ்நிலையில தானே நான் இருக்கேன். வழியில அண்ணனை பார்த்தேன், அப்படியே அவர் வீட்ல டிராப் பண்றேன்னு சொன்னாரு. ஓ, வாமா, நான் வேணா கார்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல நீ பரவாயில்ல, நான் அண்ணன் கூடவே போய்க்கிறேன். வீட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சுல்ல. ஆமா நீ, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? வேண்டாமா, சொன்னா உன் மனசு கஷ்டப்படும். பரவாயில்ல நீ சொல்லுங்க. நானும் அருளை தேடிதாமா வந்தேன். அருளை தேடியா? என்ன விஷயமா? அது வேண்டாமா, நீ வருத்தப்படுவ. பரவாயில்ல நீ ப்ளீஸ் சொல்லுங்க. இந்தோ, அவ ரொம்ப மோசமானவம்மா. காலையில அவ எனக்கு போன் பண்ணா. நானும் இந்துவும் நெருக்கமா இருக்கிற மாதிரி வீடியோ என்கிட்ட இருக்கு. பணம் கொடுத்தாத என்கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னா.
நெட்ல போட்டு அசிங்கப்படுத்துவேன்னு பிளாக்மெயில் பண்ணான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு இந்து. இருந்தாலும் அந்த ராஸ்கல் என்னதான் சொல்றான்னு பாக்கலான்னு அவனை தேடி வந்த. என்ன நீ சொன்னா? எங்க ஆள் வந்தா தானே சொல்றதுக்கு? அவ சொன்ன நேரத்துக்கு கரெக்டா நான் வந்துட்டேன். ஆனா அவனதான் ஆளை காணோம். போன் அடிச்ச ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஓ முன்னாடி இன்னொரு தடவை ட்ரை பண்ற பாரு. This number is currently switched off. கேளு. தற்சமயம் switch off செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப் தான் நீ வருது. சும்மாமா உன் மேல எனக்கு கெட்ட எண்ணம் வரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த தடவை அவன் போன் பண்ணட்டும், அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். நான் அவனுக்கு என்ன துரோகம் பண்ண? ஏன் இப்படி எல்லாம் பண்றான் அவன்? கவலைப்படாத இந்து. என்னங்க, இந்துவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்தாங்க. சரிம்மா, வர நீ. நான் விட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். பாத்து. பேப்பர்ல என்னத்த கிறுக்கி வச்சிருக்கா? கிறுக்கி ஏதோ நம்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. ஒண்ணுமே புரியல, எதுவும் புரியல. என்னடா தம்பி, பேப்பர்லாம் தூக்கி போடுற? சாரிண்ணே, உங்க மேல பட்டுடுச்சா? தெரியாம போட்டனே. புரிஞ்சிடுச்சு. சாரிண்ணே. டேய் தம்பி, நான் தான் நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டல. என்னண்ணே சொல்றீங்க? டேய், இது அனுஷ்கா மேல எரிச்ச பேப்பர் தானே? அண்ணா நீங்க வேறண்ணே, சும்மா ஏதாவது பேசாதீங்க. இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லடா. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிறுகளுக்கெல்லாம் இருக்கணும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே. அவ ஏதோ பேப்பர்ல எழுதி கிறுக்கி என் மேல போட்டா. என்னன்னு பிரிச்சு பார்த்தா ஒண்ணுமே புரியல. சரின்னு வெளியே தூக்கி போடும்போது நீங்க வந்துட்டீங்க. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே. சரி, இதுல என்னதான் எழுதிருக்கா? நீங்களே பிரிச்சு பாருங்க. இதோ பாக்குறேன். என்னடா இது, என்னவோ புரியாத கணக்கு மாதிரி இருக்கு. படிச்ச எனக்கே புரியல, படிக்காத உங்களுக்கு புரிய போகுது. டேய், நான் படிக்கலன்னு எனக்கு குத்தி காட்டுறியா? அண்ணே அப்படி எல்லாம் இல்லண்ணே, எனக்கே புரியலன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சரிடா, இதை விடுற. தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. வா போலாம். அண்ணே கேட்டா சொல்ல மாட்டானே, எதுக்கு? அப்படியா சொல்ற? சரி வா, நாம கேட்காமலே என்னங்கறத தெரிஞ்சுப்போம். யார்கிட்ட? வா. அண்ணே வெயில் ஓவரா இருக்கிறதுனால நட்டு கலந்துடுச்சு. டேய், இவ்வளவு நாளா அவ உன் மேல பைத்தியமா இருந்தா, இப்ப உண்மையிலேயே பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சும்மா இருங்கண்ணே, அவ எதையும் காரணம் இல்லாம செய்ய மாட்டான். பேப்பர்ல ஏதோ முட்டை முட்டையா வரையறா. இவ உலகத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வரான்னு நினைக்கிறேன்.